ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. பிந்துவுக்கு 14 வயது இருக்கும். அவளும் அவளது பெற்றோரும் அம்மாவின் மீது ஆழ்ந்த பக்தி பூண்டு இருந்தனர். பறையக்கடவுக்கு கிழக்கே சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் காட்டூர் அவர்களது சொந்த ஊர். அம்மாவின் தொடர்பால் அவர்கள் பல அனுபவங்களை பெற்று இருக்கின்றனர். அவர்களது வீட்டிற்கு சென்ற பக்தர் ஒருவர் அவர்களுடைய அனுபவங்களை கூறுமாறு பல முறை வற்புறுத்திய பின் பிந்து கூறியவற்றை இப்போது கேட்கலாம். நான் மனமுருகி பிரார்த்திக்கும் போதெல்லாம் அம்மா எனக்கு காட்சி கொடுப்பார். ஒரு நாள் எனது பெற்றோர் என்னை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு வள்ளிக்காவுக்கு, அதாவது ஆசிரமத்துக்கு சென்று விட்டார்கள். அன்று மாலை எங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபட்ட போது உணர்ச்சி வசப்பட்டு நான் அம்மாவிடம் பேசினேன். அம்மா, நான் பெண்ணாக இருப்பதால் அல்லவா எனது சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. நான் ஒரு பையனாக இருந்திருந்தால் தனியாக வந்தே அம்மாவை தரிசிக்கலாமே என்று சொல்லி அழுந்தேன். அப்போது அம்மா என் முன்னே தோன்றியதை கண்டு வியந்தேன். அம்மா எனக்கு முன் நிற்பதை நம்புவதற்கு 2 வினாடிகள் ஆயின. உணர்ச்சி பெருக்கால் எனது நான் எழவில்லை. அம்மாவை நமஸ்கரிக்க வேண்டும் என்பது கூட மறந்தவளாக நின்றேன். நான் எதுவும் பேசுவதற்கு முன்பே அம்மா மறைந்து விட்டார். எனது பெற்றோர் என்னை ஆசிரமத்துக்கு அழைத்து செல்லவில்லை என்றாலும் கருணையே வடிவான அம்மா என் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து எனக்கு காட்சி கொடுத்ததை பெரும் பேராக கருதுகிறேன். இப்படி பிந்து தனது அனுபவத்தை கூறினார். இதையடுத்து பிந்துவின் தாயார் தனது அனுபவத்தை கூறலானார். அம்மா தரிசனம் கொடுக்கும் ஆலயத்திற்குள் தவழும் நறுமணத்தை நான் பலமுறை அனுபவித்து இருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு ஓர் அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. கேட்பவர்களுக்கு அதை நம்புவது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை. என் கண்களால் கண்ட காட்சி அது. அதற்கு வேறு எந்த நிரூபணமும் தேவையில்லை. பகல் நேரம் நான் வீட்டின் முன் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தேன். திடீரென முன்புற வாயிலின் வழியாக வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு பெண்மணி உள்ளே வருவதைக் கண்டேன். அவர் தலையை தமது சேலை தலைப்பால் மூடியிருந்தார். வருவது யார் என்று அறிய கூர்ந்து பார்த்தேன். அது அம்மா என்பதை அறிந்து ஆச்சரியமடைந்தேன். வியப்பால் இருந்த இடத்தை விட்டு நகரக்கூட என்னால் முடியவில்லை. வீட்டின் முன்புறம் உள்ள முற்றத்திற்கு வந்த அம்மா திடீரென மறைந்து விட்டார். இதை கண்ட நான் விரைந்து முற்றத்திற்கு வந்து சுற்றிலும் பார்த்தேன். ஆனால் அம்மாவை காணவில்லை. இதை கூறிய பிந்துவின் தாய் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு பிந்து தேர்வு எழுதும் போது பெற்ற அனுபவம் இதைவிட அற்புதமானது என்று சொன்னார். பிந்து அந்த அனுபவத்தை சொல்கிறார். வேதியியலும் இயற்பியலும் எனக்கு மிகவும் கடினமான பாடங்கள். அவைகளை புரிந்து கொள்வது எனக்கு சிரமமாக இருந்தது. தேர்வுகள் ஆரம்பமாகின. கேள்வித்தாளை படித்து பார்த்த நான் திகைத்து நின்றேன். உடனே அம்மாவை நினைத்து எனக்கு உதவுமாறு மனதார பிரார்த்தனை செய்தேன். நான் வியக்கும் வண்ணம் அடுத்த கணமே அம்மா என் அருகில் அமர்ந்து இருப்பதைக் கண்டேன். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. மீண்டும் பலமுறை பார்த்தேன். அம்மா இருப்பது உண்மையே, ஆனால் அம்மாவை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. இது ஏதோ மனப்பிரமையாக இருக்குமோ என்று நான் நினைத்த மறுகணமே அம்மா பேசினார். கேள்விகளுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்று விளக்கி கூறி எனக்கு தைரியம் ஊட்டினார். கடினமான கேள்விகளில் விடைகளையும் அம்மா சொல்லித் தந்தார். மறுநாள் இது தொடர்ந்தது. அது மட்டுமல்ல, எல்லா தேர்வுகளின் போதும் அம்மா இவ்வாறு எனக்கு உதவினார். தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தேன். பக்தர் பிந்துவிடமும் அவளது தாயாரிடமும் விடைபெற்று கொண்டு ஆசிரமத்துக்கு திரும்பினார். அவர்கள் இருவரும் கூறிய அற்புதங்களையும் பக்தர் அம்மாவிடம் தெரிவித்தார். பின்னர் தனது சந்தேகத்தை நீக்கிக் கொள்வதற்காக அம்மாவிடம் அந்த பக்தர், இவை எவ்வாறு நிகழக்கூடும்
என்று கேட்டார். அம்மா சிரித்தவாறு, யாருக்கு தெரியும், அவர்களின் களங்கமற்ற நம்பிக்கையின் விளைவாக இருக்கலாம் என்று பதில் சொன்னார். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் நம சிவாய.